بسم الله الرحمن الرحيم. عن عمر رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم يغتدموا بالصيد واتهنوا به فإنه من شجرة مباركة. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த சூரத்துல் தீன்ல அத்திப்பழத்தின் மீது சத்தியமான்னு சொன்ன நேற்று அத்திப்பழத்தை நம்ம பேசணும். அடுத்து இரண்டாவதாக ஜைத்தூன் மரத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். நம்ம சத்தியத்தினுடைய விளக்கம் நம்ம சொன்னோம். அப்ப அந்த மரம் அல்லாஹ் இடத்திலே மிக அந்தஸ்து பெற்ற மரம், மக்களுக்கு பயன் தரக்கூடிய மரம் என்று அதனுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு நிறைய எழுதுறாங்க. அதனுடைய பிரயோஜனங்கள் நிறைய. இந்த ஜைத்தூன் மரம் இருக்குகிறது, அது எல்லா நபிமார்களுடைய வீட்டிலையும் இருந்திருக்குது. ரூஹுல் பயான் தப்சீர் ரூஹுல் பயான் எழுதுறாங்க, வகை அவ்வளவு ஷஜரத்தின் நபதத்து துன்யா, இந்த உலகத்துல முதல்ல முளைத்தது இந்த ஜைத்தூன் மரம் தான். இன்னொரு இது சொல்லப்படுகிறது, ஒவ்வொரு ஷஜரத்தும் நபதத்து பகட தூஃபான். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் தூஃபான் வந்து ஒரு இது ஏற்பட்டுச்சு, வெள்ளம். அது உலகத்தை பூரா அழிச்சிருச்சு. 70 பேரை தவிர உலகம் பூரா அழிக்கப்பட்டாச்சு. அந்த 70 பேர் தான் மிச்சம். அவங்க அந்த கப்பல்ல ஏறினவங்க பூரா மிச்சம், பூரா அழிக்கப்பட்டாங்க. எல்லாமே அழிக்கப்பட்டுச்சு. எதெல்லாம் அவங்க தேவையான எடுத்துட்டு கப்பல் ஏறினாங்களோ அது மட்டும் தான் மிச்சம். இப்ப அந்த தூஃபானுக்கு பின்னாடி, எல்லாம் அழிக்கப்பட்டதுக்கு பின்னாடி முதலாக இந்த உலகத்துல முளைத்தது இந்த ஜைத்தூன் மரம் என்று தப்சீர்ல எழுதுறாங்க. இதனுடைய ஆயுள் காலம் எவ்வளவு சொன்னா, சொல்லப்படுகிறது, ஜைத்தூன் தௌமரு சலாசத்த ஆலாஃபின் சனத்தன், 3000 ஆண்டு இருக்குமா. அப்படின்னா பாருங்க, அழிவே இல்லை. அந்த மரம் 3000 ஆண்டு இருக்குமா. இந்த பேரிச்ச மரமோ இந்த சைத்தூன் மரமோ 3000 ஆண்டு இருக்கும். 3000 ஆண்டும் மக்களுக்கு பிரயோஜனம் தந்து கொண்டே இருக்கும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, இந்த பேரித்த மரத்தை ஒரு மூமின் முஸ்லிமுக்கு உதாரணம் காட்டினாங்க. அவங்க எப்போதுமே பிறருக்கு உபகாரம் செய்யக்கூடியவனா இருக்கணும், பிரயோஜனமாக இருக்கணும். ஏன்னா அந்த எத்தனை ஆண்டுகள் இருக்கிறதோ அத்தனை ஆண்டுகளும் ஒரு மரமெல்லாம் அப்படியே ஒரு குறிப்பிட்ட காலத்துல முடிஞ்சு போயிடும், அழிஞ்சு போயிடும், பலம் இல்லாமல் போயிடும். ஆனா இது வந்து பலங்கள் கொடுத்து கொண்டே இருக்கும்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நபிமார்களுடைய வீட்டிலையும் இந்த மரம் இருக்குமா. இந்த மரம் ஒவ்வொரு நபிமார்களுடைய வீட்டிலையும் நபதத்து ஃபி மனாசில் அன்பியாய், எல்லா நபிமார்களுடைய வீட்டிலையும் இந்த மரம் இருந்துச்சா. அந்த தப்சீர்ல எழுதுறாங்க. அடுத்து சொல்றாங்க, வதுஆலஹ சபூன நபியன் பில் பரக்கத்தி, 70 நபிமார்கள் இந்த சைத்தூன் மரத்திற்காக வேண்டி அல்லாஹ் இடத்துல துஆ வர செய்திருக்கிறாங்க, பரக்கத்துக்காக வேண்டி. அந்த அடிப்படையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம யா அல்லாஹ் பாரிக் ஃபி ஸைத்தி வஸைத்தூன். இந்த அந்த சைத்தூன் மரத்துல இருந்து ஆயில் வாயில் என்ன எடுக்கப்படுகிறது, அந்த எண்ணெய் சைத்தூன் எண்ணெயும் சைத்தூன் மரத்திலையும் நீ பரக்கத்து செய்வாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செஞ்சிருக்கிறாங்க. நிறைய எழுதுறாங்க, நேரம் இல்ல. அல்லாஹ் வந்து அதாவது 7 இடத்துல குர்ஆன்ல இந்த சைத்தூன் மரத்தை பத்தி பேசுறான். அதுல ஒரு இடத்துல அற்புதமா பேசுறான், தன்னையும் தன்னுடைய தன்மையும் தன்னுடைய ஒளியை பத்தி. சூரத்து நூர், அந்த பேரு, அந்த சூறாவுக்கு பேரே ஒளி. அந்த சூறாவுல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் நூறு சமாவாத்தி வல்லாது, அல்லாஹ் அந்த வானம் பூமியில அல்லாஹ்வுடைய ஒளி. அதுக்கு உதாரணம் என்ன தெரியுமா, அல்லாஹ் சொல்றான், மகர் நூரி மிஷ்காத்தும், அவனுடைய அந்த ஒளிக்கு உதாரணம் ஒரு மாடத்தை போன்றது. ஈஹா முஸ்பா மிஸ்பாகும், அது ஓதும் போதே அழகா இருக்கும். அது இம்ரான் ஓதுனா நல்லா இருக்கும். அந்த ஆயத்தை ஓதும் போதே அவ்வளவு சுமையா இருக்கும். அரபு நாடுகள்லாம் அந்த மக்காவில எல்லாம் தொழு வைக்கிற இமாம் ஓதும் போது அப்படியே அற்புதமா இருக்கும். அந்த வார்த்தையினுடைய அல்லாஹ் அமைப்பு எப்படி, அப்படி அல்லாஹ் என்ன சொல்றான், அது ஒரு மாடம். அந்த மாடத்துக்குள்ள என்ன இருக்கும், மிஸ்பா விளக்கு இருக்குமா. அல் மிஸ்பாஹு ஃபீ சுஜாஜத்தி, அந்த விளக்கு எதுக்குள்ள இருக்கும், ஒரு கண்ணாடிக்குள்ள இருக்கும். அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான், அது கண்ணாடிக்குள்ள இருக்கும் சொல்லிட்டு, அது சுஜாஜத்து, அந்த கண்ணாடி எப்படி இருக்குமா அல்லாஹ் சொல்றான், கஅன்னஹா கௌகபுன் துர்ரியும், அது நட்சத்திரத்தை போன்று அல்லாஹ் சொல்ல, கஅன்னஹா கௌகபுன் துர்ரியும், அதாவது ஒளி ஊட்டக்கூடிய நட்சத்திரத்தை போல. அப்ப ஒளி இல்லாத நட்சத்திரமும் இருக்கு. அப்ப ஒளியோட அழகா அப்படி அல்லாஹ் வர்ணிக்கிறான். வச்சுட்டு வர்ணிச்சு சொல்றான், யூகது, அந்த ஒளியை எரிக்கப்படும், மின் ஷஜரத்தின் முபாரகத்தின் சைத்தூனா, அந்த விளக்கு எதுல இருந்து எரிக்கப்படும், சைத்தூன் மரத்தினுடைய எண்ணெயிலிருந்து அதை எரிக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் பாருங்க, எகாது சைத்துஹா இரிவு வலவுலம் தம்சசு நாரும், அந்த எண்ணெயில தீய பத்த வைக்கலன்றாலும் அது 100 ஒளியாவே இருக்குமா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அந்த எண்ணெய்க்கு அவ்வளவு பெரிய பரக்கத்து இருக்கு. அதான் முபாரக்கா, அந்த மரத்துக்கு பேரு முபாரக்கா, பரக்கத்து பெற்ற மரம். அந்த மரத்திலிருந்து வரக்கூடிய எண்ணெய் பரக்கத்து. அந்த எண்ணெய் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்ப ஹதீஸ் சொல்றோம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எடுத்ததிமு பிஸ் சைத்தி, அந்த ஆலிவாயில் எண்ணெய், சைத்தூன் எண்ணெயே நீங்கள் என்ன செய்யுங்க, அதை கொண்டு உங்களுடைய உணவை பதப்படுத்திக் கொள்ளுங்கள், உணவிலே சேர்த்துக் கொள்ளுங்கள், உணவுக்கு சுவை ஊட்டிக் கொள்ளுங்கள். அந்த சைத்தூன் எண்ணெய் ஊத்தணும்னா உணவு சுவையா இருக்குமா, கெட்டு போகாதா, பதப்படுத்திக்கிங்கன்னா அப்படியே இருக்குமா, கெட்டே போகாது சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வத்தஹினு பிஹி, அந்த எண்ணெயை நல்லா தேய்ச்சிக்குங்க, அந்த எண்ணெயை நல்லா தேய்ச்சிக்குங்க, பூசிக்குங்க, ஃபஇன்னஹு மின் ஷஜரத்தி முபாரக்கா,
அந்த எண்ணெய் எப்படிப்பட்டதுன்னு தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பரக்கத்து பெற்ற மரத்திலிருந்து வரக்கூடிய எண்ணெய், ஆகையால் அந்த எண்ணெய் தேய்த்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு ஷிஃபா தரும் என்று ரவாஹ் இப்னு மாஜா என்ற கிதாப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப ரூஹுல் பயான்ல அதனுடைய மருத்துவத்தை பத்தி எழுதுறாங்க தஃப்சீர்ல. என்ன எழுதுறாங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலைக்கும் நீங்கள் அந்த சைத்தூன் எண்ணெயை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், ஃபஇன்னஹு யக்ஷிபுல் மர்ரத பித்தத்தை அது நீக்கும், வயுதுஹிபுல் பல்கம சலியை போக்கிடும், வயசுத்துல் அஸப நரம்பை பலப்படுத்துமா. நரம்பு பலகீனமா இருக்குல்ல, அந்த நரம்பு மண்டலத்தை என்ன செய்யும்? அந்த எண்ணெயை தேய்க்க நரம்பு மண்டலம் பலப்படும். வயம்னவுல் ஹஷா மயக்கம் தடுக்கப்பட்டுரும், மயக்கம் வராது. வயோசினுல் குல்க நம்மளுடைய குணமும் நல்லா இருக்கும். தலைக்கு உடம்புக்கெல்லாம் அந்த எண்ணெயை பயன்படுத்துகிற பொழுது, அந்த எண்ணெயை சாப்பிடுகிற பொழுது நம்மளுடைய குணமும் அழகா. ரசூலுல்லாஹி ஹதீஸ் வயுதீபுன் நஃப்ஸ அது நம்மளுடைய நஃப்ஸ் இருக்குல்ல, இந்த நஃப்ஸை கூட அமைதிப்படுத்தும். ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்றான்? முபாரக்கான்னு சொல்றான், அல்லாவும் சொல்றான், அல்லாவுடைய ரசூலும் சொல்றாங்க பரக்கத்து பெற்ற மரம். அப்ப அந்த மரத்திலிருந்து வரக்கூடிய எண்ணெய் பரக்கத்துனா நிம்மதி, ராகத்தை, சந்தோஷம் எல்லாமே கொடுக்கும். அப்ப அது என்ன செய்யும்? மனசுக்கு, உள்ளத்துக்கு அது என்ன அமைதியை கொடுக்கும். நஃப்ஸுக்கு அமைதியை கொடுக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கவலையை கூட போக்கும். அந்த எண்ணெயை தேய்ச்சோம்னு சொன்னா என்ன, கவலையை கூட போகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய அதனுடைய பிரயோஜனத்தை சொல்லி காட்டுகிறார்கள். அந்த பரக்கத்து பெற்ற மரத்தை அல்லாஹ் நமக்கும் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பை தருவாராக.